நம்ம ஆதார் நம்பர் கூட நம்மளோட பேன் கார்டை இணைக்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய கெடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இந்த டெட்லைன் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாசம் கடைசி வரைக்கும் டைம், அதாவது 31 டிசம்பர் 2025 வரைக்கும் டைம் இருக்குது. உடனே உங்க ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணிருங்க. அப்படி லிங்க் பண்ணலைன்னா ஜனவரி 1ல இருந்து உங்க பேன் கார்டு வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஆபரேட்டிவா ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்க பேன் இன்ஆபரேட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த டெட்லைனுக்குள்ள நம்மளால பேன் ஆதார் லீவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். நம்ம பேன் வந்து இன்ஆபரேட்டிவ் ஆயிரும். 1 ஜனவரி 2006ல இருந்து நம்மளோட பேன் கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால என்ன ஆகும், நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. நமக்கு ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து நம்மளுக்கு டைமுக்கு வந்து சேராது. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட், நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடா ஒர்க் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பாதிக்கும். நீங்க வந்து ஹையர் வேல்யூ டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேன் நம்பர் இல்லாம அந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பேன் ஆதார் கட்டாயமா லிங்க் பண்ணிருங்க. பேன் ஆதார் எப்படி லிங்க் பண்ணலாங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேன் வந்து நம்ம ஆதார் கூட லிங்க் ஏற்கனவே ஆயிடுச்சா இல்லையா எப்படி பார்க்கலாங்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க ஃபோன் ப்ரௌசர்ல ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல உங்க பேன் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஆதார்ங்கிற இடத்துல உங்க ஆதார் நம்பர் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இங்க வந்து உங்க பேன் கார்டு ஆல்ரெடி ஆதார் கூட லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கும். சப்போஸ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து கட்டாயமா உங்க பேன் கார்டு வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணி ஆகணும். பேன் ஆதார் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.